ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அஸ்வினி விலாக் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 48 நாளில் விரதம் இருந்தால் நமக்கு என்னென்னலாம் நடக்கும், நம்ம கர்மாவை எப்படி நீக்கிறது, 48 நாளில் நீக்கிடலாமா அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி வர வேண்டிய டைமில் கரெக்டாக வரும். அதுதான் கர்மா. நம்ம சாதாரண மனுஷங்க தான். ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஆனால் அந்த தப்பை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதில் மெயின் வழி தான் இந்த 48 நாள். நம்ம முறைகளில் மாலை போடுவோம், ஐயப்பனுக்கு மாலை போடுவோம், முருகனுக்கு மாலை போடுவோம். அந்த 48 நாள் எப்படி இருப்போம்? முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், மனசளவில் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டோம். அப்படி இருந்து நம்ம கடவுளை வணங்கி வரும்போது மாலை போட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் எல்லாருக்குமே நிறைவேறியிருக்கு. அது நம்ம மாலை போடாமல் பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான்வெஜ் மூலிமா தான் நம்ம கர்மாவே தொடரும். ஏன்னா ஒரு அசைவத்தை சாப்பிட்டு ஒரு உயிரை கொன்றனால நமக்கு அந்த கர்மா தொடர்ந்துக்கிட்டே தான் போகும். அப்புறம் எப்படி நம்ம இருக்கிற கர்மாவை கரைக்க முடியும்? நம்ம கர்மாவை கரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே பல தடங்கல்கள் வரும். நம்ம கர்மாவை அழுதோ புலம்பி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அடிப்பட்டெல்லாம் தான் நம்ம கர்மாவை கரைக்க முடியும். அந்த ஸ்டெப்ஸில் இறங்கிட்டோம்னா மன உறுதியோடு நம்ம இருக்கணும். நமக்கு பிடிச்ச கடவுளை மனசில் நிறுத்தி அவங்களுக்கு விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டு அவங்களோட ஸ்லோகமெல்லாம் நம்ம சொல்லி வழிபடும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த கர்மா கரையும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது. செகண்ட் ஒன் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது. இது நல்ல நாள் பார்த்து செய்கிறத விட்டுட்டு ரெகுலராக நம்ம கொடுக்குற ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும். அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறமா அரிசி மாவில் கோலம் போடுறதுனால எறும்புகள் சாப்பிடும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு. பெரிய இடத்துல போய் பரிகாரம் பண்ணி காசு செலவு பண்ணுறதெல்லாமே அது சும்மா ஒரு மூட நம்பிக்கைன்னே சொல்லலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். நான் அடுத்த ஒரு லாங் வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.